இயக்குநர்கள், திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் குற்றப்பின்னணி படம் மே மாதம் 31ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வெளியாக உள்ளது. அதற்காக படத்தின் படக்குழுவினர் அனைவரும் தங்களை சந்திக்க வருகிறார்கள். முதலாவதாக இயக்குனர் இஸ்மாயில் அவர்களை மேடை கலைக்கிறேன். அடுத்ததாக அண்ணாமலை சினி ஆர்ட்ஸ் ராஜாராம் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். கேமராமேன் சங்கர் செல்வராஜ் அவர்களை மேடை கலைக்கிறேன். ஜித் அவர்களை மேடை கலைக்கிறேன். கலை இயக்குனர் கார்த்திக் அவர்களை மேடை கலைக்கிறேன். எடிட்டர் நாகராஜ் அவர்களை மேடை கலைக்கிறோம். இந்த படத்தின் கதாநாயகன் ராட்சசன் புகழ் சரவணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். கதாநாயகி தீபாவளி அவர்களை மேடை கலைக்கிறோம். கராத்தே ராஜா அவர்களை மேடை கலைக்கிறோம். வில்லன் சிவா அவர்களை மேடை கலைக்கிறோம். தயாரிப்பாளர் ஆயிஷா அவர்களை மேடை கலைக்கிறோம். பத்திரிகையாளர் உங்களிடம் பேச இயக்குனர் இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறேன். இந்த மாலை வேளையிலே இந்த படத்தை பார்த்துட்டீங்க, அதனால நான் ரொம்ப பேசுறதுக்கு இல்லை. என்னுடைய எல்லா படத்திற்கும் மீடியா நண்பர்களும் மற்ற ஏனைய சொந்தங்களும் சினிமா நண்பர்களும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஹெல்ப் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக பண்ணுவீங்கிறத நம்பிக்கை தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தை பார்த்துருக்கீங்க. சின்ன படங்களை எப்போதுமே அதை ஒரு பெரிய படமாக மாற்றுறது பத்திரிகை நண்பர்கள் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுக்குள்ள பட்ஜெட்டில் ஒரு அழகான சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதை நல்லபடியாக தமிழகம் எங்கும் எல்லா தேட்டரிலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 34ஆம் தேதி படம் திரைக்கு வருகிறது. படத்தை பார்த்துருக்கீங்க. இதனுடைய குறைகளை விட நிறைகளை அதிகமாக நீங்கள் எழுதி எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும். அந்த உங்களுடைய சப்போர்ட்ல தான் எங்களுடைய அடுத்த படமும் இருக்கிறது. அடுத்த படத்திற்கு பின்னால் பலருடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல விமர்சனத்தை எழுதுவீர்கள், தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். இந்த திரைப்படத்தை காண பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தயாரிப்பாளர் ராஜாராம், நான் இப்பொழுது என்ன பேசப் போகிறேன் என்றால், ஒரு திரைப்படம் என்பது எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மக்கள் மனதிலே சென்று அடைந்து அந்த திரைப்படம் சமூகத்திற்கு எந்த விஷயங்களை சமூகத்தில் திணிக்கிறது என்பதுதான் எப்பொழுதுமே ஒரு திரைப்படமாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு படம் என்பது அது வேறு. ஒரு திரைப்படத்தை முதலிலே இருந்து 2 மணி நேரம் காமெடியாக கொண்டு போவது வேறு. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே இருந்து அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே அலுவலர்கள் ஒரு உரிமையாளரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்பதற்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1936ஆம் ஆண்டு பேசும் படம் வேலூரை சார்ந்த நடராஜ முதலியார் தான் பேசும் படம் கொண்டு வந்தார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு வரை இதுபோல ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு கதை, ஒரு பெரிய குடும்பம் எப்படி சீரழிந்து போகிறது, அவர் ஜுவல்லரியில இருக்கிற அந்த பையன் ஏன் தன்னுடைய மன உளைச்சலால அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறான். தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி தானும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த ஒரு வேதனையில தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு வியாபாரி ஒரு கொலைகாரனா மாற வேண்டிய சூழ்நிலைய
யார் கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க ஒரு நல்ல ஒழுக்கத்தோட இருக்க வேணும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க கிட்ட எந்த அளவில் நடந்துக்கணும்ன்றது இந்த திரைப்படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இந்த சினிமா வரலாற்றிலேயே சொல்ல போனாக்கா மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை வந்து இது மாதிரியான படம் இதுவரையும் வரல. இது வந்து இன்னைக்கு வந்து பத்திரிகை நிருபர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டீங்க. திரு தம்பி இஸ்மாயில் சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்தை தூக்கி நிறுத்துறதும் அந்த திரைப்படத்தை கீழே அப்படியே படுக்க போடுறதும் பத்திரிகைக்காரங்கிட்ட தான் இருக்கு. நீங்க வந்து எங்களுக்காக வந்து பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணலாம் கூட சமூகத்தை சார்ந்த இது வந்து சிறந்த கதை. இந்த அடிப்படையில் இதை நீங்க வந்து சிறு பட தயாரிப்பாளர்லாம் நல்லா இருக்கணும்ன்றத பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்காக நீங்க எழுத வேணாம், சமூகத்தை சார்ந்த கதை அதை பேஸ் பண்ணி பத்திரிகையாளர்லாம் ஒரு சிறந்த ஒரு விமர்சனத்தை கொடுக்கணும். அண்ணாமலையார் சினியார்ஸ் வந்து இன்னைக்கு இந்த முழு உரிமையை வந்து அண்ணாமலையார் சினியார்ஸ் வாங்கியிருக்கு. இன்னைக்கு வந்து இஸ்மாயில் நானும் தான் இந்த படத்தை சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் ஒன்னா நாங்கள் ரிலீஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணாமலையார் சீனியர் சார்பாகவும் இந்த விழாவிற்கு என்னுடைய நண்பர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சீனிவாசா ராஜ் ஜுவல்லரி சீனிவாசா அவர்களுக்கும் முருகேஷ் அவர்களுக்கும் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ரிஷிராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சங்கர் செல்வராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ஜித்து அவர்களை பேச அழைக்கிறோம். வெற்றி சொல்வதை செயலாக்குவோம். அனைவருக்கும் இனிய நல்ல பப்ளிசிட்டி பண்ணீங்க. அந்த நேரத்தில் எங்கே பார்த்தாலும் குற்ற பின்னணி அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்ட் வீடியோ, எந்த இடத்துல பார்த்தாலும் பயங்கரமான விளம்பரம், எங்கே போனாலும் குற்ற பின்னணின்னு சொன்னால் தெரியாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட் மூலிமா பத்திரிகையாளர் உங்கள் மூலிமா நல்ல ஒரு பிரபலமான விஷயத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. இப்போ அதே மாதிரி படம் 31 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி அதை விட பெரிய ப்ரமோஷன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நான் வந்து தப்பாட்டம், தென் தமிழகம், வீமன், தொடர்ந்து குற்றப்பின்னணி அவர் இயக்குனர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மேடையில் மீண்டும் நன்றி. அவர் இயக்குனர் மட்டுமல்ல, குடும்ப உறவு எனக்கு மட்டுமல்ல அனைத்து கலைஞர்களுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உள்ள நல்ல படைப்பாளி அவர். அந்த படைப்பை நீங்கள் வெளியில் கொண்டு போய் இந்த வெளியிடக்கூடிய நிறுவனம் அண்ணா இருக்கிற இது ஒரு நல்ல ஆழமிக்க கருத்துமிக்க ஒரு விஷயம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம். யார் வேணாலும் விரும்பலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறத தாண்டி தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக தன்னுடைய குழந்தைகளே இலக்க அளவுக்கு போறது தான் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அற்புதமான கருக்கலத்தோட சொல்லியிருக்காங்க. அதை அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா மக்களும் சேர்ந்து தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி. அனைவரும் இயக்குனர் என்பி இஸ்மாயிலோட இது எனக்கு 5வது திரைப்படம். இந்த குற்றணி திரைப்படம் என்பது நாங்கள் விதைத்து காய ஆக்கியிருக்கிறோம். பத்திரிகை ஊடகங்கள் அனைவரும் அது கனியா மக்களிடத்தை கொண்டு சேர்க்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த குற்ற பின்னணி மக்களிடத்தில் அது முன்னணியாக கொண்டு செல்ல மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த குற்ற பின்னணி நண்பர்களுக்கும் குழுவினர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எடிட்டர் நாகராஜ் அவர்கள். குற்றப்பின்னணி இது என்னுடைய 3வது படம். இந்த படத்தில் நான் எடிட்டராக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பளித்த எனது இயக்குனர் என்பி இஸ்மாயில் சார் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் எனது நன்றி. வணக்கம். இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல
டைரக்டர் இஸ்மாயில் அண்ணனுக்கு பாதம் தொட்டு நான் என் காணிக்கையை செலுத்திக்கிறேன். அப்புறம் நிருபர்களுக்கு நீங்கள் தான் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். என்னை வந்து இஸ்மாயில் அண்ணன் வந்து சொன்னார், ஒரு 5 நாள் ஷூட் இருக்கு வரீங்களா அப்படின்னாரு. நான் ஆனால் என்னண்ணே எங்கண்ணே அப்படின்னேன். நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னாரு. சரி போனவுடனே பஸ்ஸில் ஏறினவுடனே அவர் கேட்டார். போய் இறங்கி பஸ்லேருந்து இறங்கி லாட்ஜுக்கு போட்டு திருப்பி ஷூட்டிங் போனேன். அப்போ அங்கே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். பஸ்ஸு நல்லா இருக்கா, ஏசியா இருக்கா, ஏசி வேணுமா அப்படின்னாரு. ஆனால் வேணாண்ணே ஏசிலாம் வேணாம், நானும் ஏசியாக போடுங்கண்ணே அப்படின்னேன். திருப்பி போய் இறங்கினோடனே கார் ரெடியாக இருக்கும், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு. சரி கார் ரெடியாக இருந்தது. திருப்பி லாட்ஜை கூப்பிட்டு போனாங்க. லாட்ஜில் தங்கினேன். லாட்ஜில் தங்கி அங்கேயும் எனக்கு ஃபோன் வந்தது, ஏசி வேணுமா, எப்படி வேணும் லாட்ஜ் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் பார்த்து எதை வேணாலும் செய்யுங்க, நான் அது பிரச்சனையே இல்லைண்ணே, உங்கள் நல்ல மனசுக்காண்டி நான் வருவேன் அப்படின்னு. அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகும்போது முத நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன். அங்கே இஸ்மாயில் அண்ணன் ஏற்கனவே பணிபுரிஞ்ச ஆளுங்களாம் இருந்தாங்க. அங்கே இருந்த இடத்துல நானும் போய் நிற்கும்போது திடீர்னு மைக்கு கொண்டுட்டு வாங்கினாங்க. சரி ஏதோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசாமல் பார்த்தா எல்லாமே அசம்பிளி பண்ணாங்க. ஏன்னா இது அல்லையா மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க போல அப்படின்ட்டு நானும் நின்றேன். இவர் மைக் எடுத்தார். எடுத்துட்டு மேக்கப் மேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு. சார் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ரைட் ஓகே. இப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக கேட்டுகிட்டே வந்தார். அப்போ ப்ரொடக்ஷனில் கேட்டார், தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னாரு. இல்லை சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு கேமராமேன் வந்து தண்ணி கேட்கும்போது நான் அசிஸ்டண்ட்டை போய் எடுத்துகிட்டு வந்தார். நான் உங்களை எத்தனை பேர் வச்சுருக்கேன் இங்கே வேலைக்கு அப்படின்னாரு. சார் இங்கே 4 பேர் இருக்காங்க. 4 பேர் நான் வேலைக்கு வச்சு நீங்கள் வந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக போய் தண்ணி எடுக்க விட்டுருக்கீங்க. வேணா உங்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன்னாரு. இப்படி ஒரு டைரக்டரை வாழ்நாளில் மறக்க முடியாது. ஏன்னா நல்ல ஒரு கஷ்டப்படுற ஆளுகளுக்கு, திறமை உள்ள ஆளுகளுக்கு சாலை கிராமத்தில் எவ்வளவோ பேர் திரியிறாங்கன்னு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நல்ல டைரக்டருங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறையா பேர் சாலை கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுங்க. உங்களோட புகழாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்லை, உங்களோட நினைவுகள் மட்டும் என்னைக்கு ஒழிச்சிட்டே இருக்கும். இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறோம் பத்திரிகை துறை சார்ந்த தோஷமாக இருக்குது. இந்த குற்ற பின்னணி இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில், என்னுடைய அன்பு சகோதரர், அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அவரோட படம் நான் பழனிக்கு போயிட்டேன். போன உடனே வில்லன் ரோல் தான் சொன்னாங்க. அப்போ நான் வந்து இஸ்மாயில் கிட்ட போய் சொன்னேன், எனக்கு ஏதோ ஒரு நெருடலாக இருக்குது, எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல ரோல் கொடுக்குறீங்களா இஸ்மா அப்படின்னு. என்ன ராஜா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக இருக்குது, எனக்கு அந்த சீன்லாம் சொன்னார், அந்த பெண்ணை கொள்வது அதுதான். இல்லை எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு. என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது, கேட்கவும் கூடாது. ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதரராக அவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ சொன்னேன், போலீஸை விட கொடுங்க அப்படின்னா. இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்தாச்சு, கேரக்டர் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோ சாதாரண கொடுத்தாலும் கொடுங்க, எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே 1 டே எதுவும் மாறிச்சு. அந்த சிரமங்களையும் தாங்கிக்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சகோதரர் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த மதிப்பளித்து ஒரு இயக்குநருக்கு செய்வது பெரிய விஷயம். அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு. அதுக்காக நான் இந்த நன்றியை நான் இஸ்மாயிலுக்கு நான் சொல்லிக்கிறேன், டீமுக்கு. அப்புறம் இதில் வில்லனா நடித்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நல்ல ரோல், நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் அந்த ரோல் பண்ணியிருந்தா கூட உங்க அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது, அது நான் வந்து ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. நான் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியாது, அது வேற மாதிரி இருந்திருக்கும். அது எவ்வளோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது, அதை நான் வந்து வாழ்த்துறேன். ரொம்ப நல்லா இருந்தது.
நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியா இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம். ஏன்னா மற்ற சகோதரர்களுக்கும் அது போய் கரெக்டா சேரும். நம்ம ஒன்று விட்டு கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு பொசிஷனை இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த வகையில எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலா வரணும், பாசிட்டிவான ரோல் வரணும், ஒரு ஃபேமிலி ரோல் வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது. ஒரு சில படங்கள்ல பாசிட்டிவ் ரோல் வருது. நீங்க எல்லாரும் பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நல்லா வாழ்த்தி, நானும் ரொம்ப வருஷமா அவங்க கூட நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கும் தெரியும். நான் ஆபீஸ்ல போயிருந்திருக்கேன், அவர் கூட கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வந்து இறைவனால மட்டும்தான் முடியும் இந்த பொசிஷனுக்கு அது வந்தது. இஸ்மாயிலுக்கு உறுதுணையா இருக்கிற அத்தனை நல்லவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறை தோல் உரிச்சிருக்காரு இஸ்மாயில். இது வந்து இந்த விஷயத்தை எல்லாரும் ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா? ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது. எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு சிதைஞ்சிருக்குங்கிறது அதை சுட்டி காட்டியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமா இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். குற்ற பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் தற்போது பேசுவார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்மாயில் சார், டைரக்டர் இஸ்மாயில் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரே ஷெட்யூலில் முடிச்சிருக்கோம் நைட் அண்ட் டேவாக. ப்ளஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு ரொம்ப இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன். பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, நம்மளால நிறைய பேர் மாறினா சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அதனால என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல். ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ. பீச்சில் இருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு நடிக்கணும்னு ஆசை சார், வந்து பார்க்கணும் அப்படின்னு. நான் அப்போ சொல்லுவேன் வந்து வெளியூர்ல இருந்து வந்து உடனே வந்து இங்கே சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்க, இங்கே வந்து ரொம்ப போராடணும், இங்கே 10 வருஷம் 20 வருஷம் போராடுறவங்களாம் இருக்காங்க, அது மாதிரி போராடணும்னா நான் போராட தயார் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் என்னைக்காவது நீங்கள் சென்னைக்கு வரப்போ என்னை வந்து பாருங்க அப்படின்னா. நாளைக்கே நான் வரேன் சார், இதை விட எனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி என்னை வந்து ஏவிஎம் கிட்ட இருந்து ஃபோன் பண்ணார். அப்படி பண்ணி ஃபோன் பண்ணவர் தான் நடிகர் சரவணன். அவர் அப்படி ஃபோன் பண்ணி வந்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த 18 வருஷம் கடுமையான உழைப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படங்களாக பண்ணி ராட்சசன் ஒரு பெரிய படம் பண்ணி அந்த படத்தை வந்து அந்த சமயம் அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 30 நாள் படம் ஓடுறதே பெரிய விஷயம். இப்பயும் அது மாதிரி தான். ஆனால் ராட்சசன் வந்தப்போ ஒரு 100 நாள் ஓடிச்சு. அது 100 நாள் ஓட வச்ச அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல இவர் இருக்கவே மாட்டார், இவரோட சீனே இருக்காது. இருந்தாலும் இவரை பற்றி தான் அந்த படம் பேசப்படும், அந்த அளவுக்கு பேசப்பட்டு அப்போ சூப்பர் ஸ்டாரே வந்து அந்த ராட்சசன் யாரு நான் பார்க்கணும் அப்படியெல்லாம் சொன்னது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழ் அடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் படங்கள்லாம் பண்ணி இப்போ அதை ஒட்டின ஒரு படமாக இந்த குற்றப்பின்னணி வந்துருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்மளும் நிறைய பேரை நம்ம சொல்கிறோம், அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம அறிமுகப்படுத்துறது நம்ம சொல்லி நம்மகிட்ட இது மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிற்கிறாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி இன்னும் சாலிகிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க, திறமையோடு இருக்காங்க நிறைய பேர். இந்தியாவில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களும் இது மாதிரி மேடைக்கு வந்து இந்த மாதிரி பேசணுங்கிறது என்னோட ஆசை. அது நடக்கிறதுனால இப்போ ராட்சசன் சரவணன் அவர்கள் குற்றப்பின்னி சரவணன் அவர்களாக வந்து இப்போ பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசணும்னு நினைச்சது சார் பேசிட்டாங்க. ஆக்சுவலா வந்திருக்க எங்க எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்தராஜ் சார் தான். அதனால ஸ்டார்டிங்லேருந்து நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லாரையும் எனக்கு தெரியும். திரு துளசி பணியாளனா இருக்கட்டும், சரவணன் இருக்கட்டும், தேவராஜன் இருக்கட்டும், நிறைய பேர் இல்ல டக்குன்னு வந்த பேர் சொல்றேன், எல்லாரையும் தெரியும். ஆமா, குற்றப்பின்னணி
கோவிட் முடிஞ்சு ஒரு கதை. முதல்ல இஸ்மாயில் அண்ணன் பத்தி சொல்றேன். நான் சென்னைக்கு வந்து எப்படி கவுந்தராஜ் சார் டே 1 பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எனக்கு அவர் பழக்கம். அவரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையா ரொம்ப நியாயமா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அது நான் மட்டும் இல்ல, இந்த சாலிகிராமத்துக்கே தெரியும், சினிமாவுக்கே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்க அப்பா கூட சில ஊர்ல போய் டாக்ஸேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி ஒரு 10 நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டாரு. சிவான்னு சொன்ன கதை மாதிரி அதுக்கு ஒரு கதை இருக்கு. நானும் போயிட்டேன். ரொம்ப பிடிச்சி பண்ணோம். கேமராமேன் உண்மையிலே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார், சங்கர் சார். நான் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடியாகி கிளம்புறோம் இல்லையா, அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று போலாமா அப்படிம்பாரு. அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டீ கடையில டேரக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நாங்க தான் நிக்கிறேன்ப்பா போலாம்ப்பா அப்படிம்பாரு. டீம் வருதா, யூனிட் வருதா, ஆள் வர்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. 3 பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாரா இருந்த ஒரு படம். இதுல நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா இந்த கதை என்னன்னா அவங்க எல்லாருக்கும் இல்ல, எங்க தாத்தால இருந்து என் பேரங்காலம் இல்ல உங்க பேரன் அவங்க பேத்தி காலம் இது நடந்துட்டு இருக்கிறது தான், நடக்கிறது தான். என்னன்னா ஒரு கால் அடிபடுறது, ஒரு பஞ்சர் ஆகுறது, ஒரு சின்ன திருட்டு, இது எல்லாமே நம்ம நியூஸா இவங்கெல்லாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா சாதாரணமா தெரியும். ஆனா அதை நமக்கு பாதிக்கும் போதுதான் அதோட பலிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க. இப்ப சினிமாவில் நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க. அந்த ராட்சசனி எனக்கு கிடைச்சதுன்னு நான் தேடல் தான் எனக்கு கிடைச்சது. அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமா தெரியும். ஆனா அது நமக்கு நடக்கும்போது அதோட வீரியம் தாங்கவே முடியாது. அது நடக்கக்கூடாதுங்கிறது. இப்ப டெய்லி குற்றம் நடக்குது, டெய்லி கேன்சாசி பசங்க பண்றாங்க, கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளவு நியூஸ் வருது. அது ஏன் நிக்கல, ஏன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு? ஏன்னா யாருமே தானுக்கு நடக்கிறவங்களும் யாரும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதனால இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும் சாதாரணமா பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடிச்சேனால நல்லா நடிச்சேன்னு தெரியல, அதை தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுல ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூல்ல போறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில, ஒரே ஷெட்யூல் திரும்பலாம் வரல, அப்படியே அன்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது படம் முடிச்சுட்டு வந்தோம். அது மாதிரி வந்திருக்கோம். தயவுசெய்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு, பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. தயவுசெய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படம் இல்ல எந்த படமா இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா வீட்டுக்குள்ள போனோம்னு ஒரு பூஜை அறையோ பெட்ரூம் தான் காட்டுறோம், டாய்லெட்டை காட்டுறது இல்ல. ஆனா எல்லா வீட்லயும் டாய்லெட் இருக்கு, எடுத்தோன்னா யாரும் டாய்லெட்டை காட்டுறது இல்லை. அது மாதிரி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிளஸ் எழுதுங்க. இது நான் நிறைய படம்லாம் பண்ணல, 2-3 படம் தான் பண்ணிருக்கேன். என்னால அண்ணன் உரிமையா கேட்கலாங்கிற உரிமையில எல்லா அண்ணன்கிட்ட கேட்கிறேன். இந்த படத்தை நல்லபடியா எழுதிங்கன்னு நம்புறேன். நன்றி, தேங்க்யூ. அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்க இன்வைட் பண்ணது எல்லாருமே ரொம்ப உங்களோட வேல்யூபிளான டைம்ஸ் கொடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. இதே மாதிரி நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு படம் வந்து உருவாறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு என்னடா இது நல்லாவே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு அதுல ஒர்க் பண்ற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் தெரியும். இதே மாதிரி சார் சொன்னாங்க, கேமராமேன் சார் சொன்னாங்க, நாங்க டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற ஒரு சின்ன சப்போர்ட்டா ப்ளஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு விக்டரின்னு நினைக்கிறோம். நன்றி. சார் இங்க பாருங்க. பார்க்கவே இல்லை. சீட்டை போடுறாங்க தம்பி, சீட்டை போடு.